பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்கள் நான் யாராக இருக்கிறோம் என்றால் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் என்ற இருள் சூழ்ந்து அவர் வாழ்க்கை இருளாகவே இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் யாராக வைத்திருக்கிறார்? வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஏன்? அவர் உலகத்து ஒளியாய் இருக்கிறபடினால், அந்த ஒளியாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறபடினால் நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காமல் அது எல்லாரும் கண்டு கலிகுறத்தக்கதாய் அது உயர்ந்திருக்கிறதோ, அப்படியாய் உங்களுடைய வாழ்வு மலை மேல் இருக்கிற பட்டணம் போல எல்லாராலும் அறியப்பட்ட வாழ்வாய், எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க வகையிலே உங்களுடைய வாழ்வை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கார். அப்படிப்பட்ட வாழ்வு கிறிஸ்துவிலே நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறபடி நிச்சயம் பிரகாசிப்பீர்கள், நிச்சயம் உயர்ந்திருப்பீர்கள், உங்கள் வாழ்வு செழிக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் நீர் வைத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் பேசுகிறோம். அப்படியே அவருடைய வாழ்வும் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் உயர்ந்திருப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.